இந்த காலை தியான கூட்டத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன் ஒரு புதிய நாளை காண செய்த அவருடைய மேலான தயவுகளை இரக்கங்களை அவருடைய அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை மனதார நம் கர்த்தருக்கு ஏறெடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைநாதரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரம தகப்பனே, தூய ஆதி தூயவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய புதிய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக மனதார உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்தீரே, போஷித்தீரே, உடுத்துவித்தீரே. எங்களுக்கு அடைக்கலமாய், எங்களுக்கு நங்கூரமாய், எங்களுக்கு கேடகமாய், எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை நடத்தின நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தின பரம தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய செட்டைகளின் மறைவுகளை மறைத்து வைத்து பாதுகாத்து நடத்துகிற நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றானமை தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீதி செய்கிறவரே, நிரந்தரமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், அதிசயமான உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட காண செய்திருக்கிறீரே, உம்முடைய மேலான தெய்வங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளின் காலதியான கூட்டத்தை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தாருங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எங்களோட கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதிங்க. இந்நாளுக்குரிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தி செல்ல முடியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரையும் உம்முடைய தெய்வீக பிரசனம் உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. உற்சாகமாக தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகலவற்றை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யும், ஏற்ற காலத்தில் நன்மை பெறுவேனே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, ஏற்ற காலத்தில் நன்மை பெறுவேனே, ஏற்ற காலத்தில் நன்மை பெறுவேனே, ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, கையின் பிரயாசத்தின் பலனை காணுவே, கையின் பிரயாசத்தின் பலனை காணுவே, 1000 மடங்காக பலன் பெற்று வாழுவே, 1000 மடங்காக பலன் பெற்று வாழுவே, ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, ஆசீர்வாத மழையே என்மேல் பெய்யுமே, வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகியே, வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகியே, தடைகள் இன்றி
செழித்து வாழுவே. தடைகள் இன்றியே செழித்து வாழுவே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. வியாதிகள் இன்றியே சுகமாய் வாழுவே. வியாதிகள் இன்றியே சுகமாய் வாழுவே. நீடித்த நாட்களா திருப்தியாய் வாழுவே. நீடித்த நாட்களா திருப்தியாய் வாழுவே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. உன்னத நிழலிலே இன்பமாய் தங்குவே. உன்னத நிழலிலே இன்பமாய் தங்குவே. தீமைகள் அணுகாமல் பயமின்றி வாழுவே. தீமைகள் அணுகாமல் பயமின்றி வாழுவே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆமென். ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. கர்த்தரின் மேய்ப்பரே மேய்ச்சலை காணுவே. கர்த்தரின் மேய்ப்பரே மேய்ச்சலை காணுவே. அவருடன் நடந்துமே வெற்றியாய் வாழுவே. அவருடன் நடந்துமே வெற்றியாய் வாழுவே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஏற்ற காலத்தில் நன்மை பெறுவேனே. ஏற்ற காலத்தில் நன்மை பெறுவேனே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம் ஆசீர்வாதமாக இருப்பதே கர்த்தருக்கு பெரிய. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பெரிய. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆமென் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் பிரியமாக இருக்கிற இம்மட்டுமாய் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து நல்ல சுகத்தோடு இம்மட்டுமாய் ஆமென் நம்மளை வியாதிகள் இன்றி சுகமாய் வாழ செய்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றோர்கள் எல்லாவரையும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதித்து ஆமென் ஹல்லேலூயா நடத்தி வந்திருக்கிறாரே. ஆமென் ஹல்லேலூயா. நன்றியுள்ள உள்ளத்தோடு இந்த காலை வேளை அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறே. வலப்பக்கம் இடப்பக்கம் ஆண்டவரே இடம் கொண்டு பெருக செய்திருக்கிறீரே. எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறீரே. உம்முடைய எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா தயவுகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை பர்வதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு உரியவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். மட்டுமா எங்களை சுகமாய் தங்க பண்ணிருக்கிறீரே. நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி சரணத்திற்படியாக பாடினோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் மேய்ச்சலை காணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் நம்மளை மேய்ச்சலை தந்து நடத்துகிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாய் ஆமென், ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாய் நன்மைகளை நாம் தந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். அவருடன் நடந்துமே வெற்றியாய் வாழச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு நடக்க செய்கிற தேவன், அவரோடு வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை தந்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். இந்த சரணத்தை திரும்ப ஒரு முறை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் என் மேய்ப்பரே, மேய்ச்சலை காணுவே. கர்த்தர் என் மேய்ப்பரே, மேய்ச்சலை காணுவே. அவருடன் நடந்துவே வெற்றியாய் வாழுவே. அவருடன் நடந்துவே வெற்றியாய் வாழுவே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆமென். ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யுமே. உமக்கு நன்றி ஆண்டவரே. மட்டுமா ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையில் உண்டு எங்களோடு கூட பேசுங்க, நீர் மகிமைப்படுங்க. உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிற சகோதரர் ஸ்டீஃபனுடைய மாமியார் சகோதரி ஜெயக்குமாருடைய தாயார் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அம்மாவை கர்த்தர் பலப்படுத்தணும். கடந்த நாட்களில் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலனை கர்த்தர் கட்டளையிட்டு சுக செய்திகளை கேட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல தேவன் கிருபை தந்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌர பால்சனுடைய தாயாரும் கூட பலவீனத்தோடு மருத்துவ உதவிகளோடு இருக்கிறார்கள். அம்மாவை கர்த்தர் பலப்படுத்தி சுகத்தோடு பலத்தோடு பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே எல்லா தேவைகளை சந்தித்து நடத்தும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா சுகபலனுக்காக ஜீவனுக்காய் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேரலிலும் நம்மோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. சில நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால லைவாக இந்த நாளிலே இந்த ப்ரோக்ராம் கொடுக்க முடியவில்லை, பொறுத்து கொள்ளுங்கள். பின்னாலே உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். காலை 10 மணிக்கு சரியாக இந்த இடத்துல காஞ்சிபுரம் மாவட்ட ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை நடைபெறும். அதனால் சபையில் ஊழியம் செய்கிறவர்களும் உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தவறாமல் அந்த காலை 10 மணிக்கு நடக்கிற ஊழியர் கொடுகையில் நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய உற்சாகமான ஸ்தோத்திர பிரசன்னத்தை இந்த இடத்துல வைத்து எல்லாரும் இணைந்து இந்த ஜெப ஐக்கியத்திலே காணப்படும்படி அன்போடு உங்களுக்கு கேட்கிறோம். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற சகோதரர் கண்ணன் ரேணுகா தம்பதியுடைய மகன் ஜஸ்டின் அபிஷேக் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு மகனோடு கூட தேவ கிருபையிருந்து புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிட்டு சுகபலனை வளர்ச்சியை ஞான வரங்களை தந்து பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னுடைய பெற்றோர் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். மகனை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். மாத்திரமல்ல, அடியனையும் கர்த்தர் 58 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஒரு புதிய 59வது ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும்படி அன்போடு உங்களுக்கு கேட்கிறோம். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற ஜெபசேனை ஏஜி சபையினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஐயா அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலையும் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. இந்த நல்ல வாய்ப்புக்காகவும்
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஸ்தல சபை தலைமை போதகர் அவர்களுக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளை காணவும் நாம் அந்த செய்தியை கேட்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். அவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 23வது சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 5வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதம் 23 5வது வசனத்தில் இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். தாவீது ராஜாவினுடைய சொந்த அனுபவங்களை இந்த சங்கீதங்களிலே அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புகிற தேவன், நம்மை ஒவ்வொருவரையும் நிரம்பி வழியே செய்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது என் பாத்திரத்தை நிரப்புகிறீர் என்று சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். இன்றைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என் பாத்திரத்தை நீ நிரப்ப வேண்டும், என் வாழ்க்கையை நீ நிரப்ப வேண்டும், என்னை நிரம்பி வழியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமானால் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என்பதை நாம் அறிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் யாரெல்லாம் நாம் சரியாக அவருடைய ஐக்கியத்தோடு நாம் இருக்கிறோமோ அவர்களை நிச்சயமாய் தேவன் நம்மை நிரப்புகிறார். சபை இல்லாமல் நாம் நிரப்ப முடியாது என்பதையும் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆகவே ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார் என்பதை பார்க்கிறோம். நாம் ஒரு பாத்திரத்திலே ஒரு பாலை நாம் பார்ப்போமானால் அது சுட சுட அது காய்ச்சுக்கிற நேரத்தை பார்க்கும் பொழுது அது உள்ளே இருந்து நிரம்பினதற்கு ஒரு அடையாளமாய் அது வடிகிறதை நம்ம பார்க்க முடியும். அது கண்களால் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லது நம்மளை நிரப்பியிருக்கிறார் என்பதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் 23வது சங்கீதத்தில் அடுத்த வசனத்தை வாசித்தால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அடையாளம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை நமக்கு தருகிறார். யாரெல்லாம் நன்மையை பெற்றவர்களை பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் கிருபையை பெற்றவர்களை பார்க்கிறீர்களோ அவர்களை தேவன் நிரப்பியிருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கிருபைகளை பார்க்க முடியும், சிலருக்கு அதிகமான நன்மைகளை பார்க்க முடியும். அப்போ வெளிப்படையான அடையாளம் என்னவென்றால் அவர்களை ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபை இருக்கும். இதுதான் அடையாளம். அப்போ சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நன்மையையும் கிருபையையும் நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் என்றும் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நமக்குள்ளே இருந்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை இங்கே பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி
அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களை நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். தீர்க்கதரிசி ஒரு சம்பவத்தை நாம் படிக்க முடியும். அவருடைய காலத்துக்கு முன்னமே, அதாவது அவர் வாங்கின கடனை கொடுப்பதற்கு முன்னமே அவர் மரித்து போய்விட்டார். அவருடைய தீர்க்கதரிசியாக இருந்த மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்க வந்த அந்த சூழ்நிலையில் எலிசாவினுடைய அந்த சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். அவளிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் வீடு நிரம்பணும், வாழ்க்கை நிரம்பணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு அவள் செய்த ஒரு காரியம், உலகத்தில் வேறு எங்கும் போகாமல் அவள் தேவனுடைய மனுஷனாக இருக்கிற எலிசாவின் இடத்துல போய் ஒரு ஆலோசனையை கேட்கிறாள். நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்ப சூழ்நிலை, நாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நாங்கள் விடுதலை பெறணும், எங்களுக்கு ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி கேட்க, அவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீ உன் பிள்ளையும் வீட்டுக்குள்ளே போய் வெளியில் உள்ளவரிடத்தில் காலி பாத்திரங்களை வாங்கி அந்த ஒன்னிடத்தில் இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை அதில் வார்க்கும்படி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இது ஒரு பெரிய ஆலோசனையாக வெளியில் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுவதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அது ஒரு பெரிதாய் தெரியாவிட்டாலும் அதற்குள்ளதான் தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அதை தான் நம்ம 3வது அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசித்தோம். அவர் வல்லமையாய் நமக்குள்ளவே கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஒரு பரிதாப ஒரு சூழ்நிலை என்னவென்றால், தேவனுடைய மனுஷனிடத்தில் ஜனங்கள் போகிறதும் இல்லை. அப்படியே தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செயல்படுத்துவதும் இல்லை. ஆகவே தான் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருந்தாலும் அவர்கள் நிரப்பப்படாமலும் ஆசீர்வதிக்கப்படாமலும் நிரம்பி வழிய முடியாமலும் வாழ்க்கையில் அவர்கள் வெறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கெல்லாம் வேதாகமத்தில் நீங்கள் படிக்க முடியுமோ அங்கெல்லாம் தேவனுடைய ஊழியர்களே நிரப்புகிறதற்கு நமக்குள்ளவே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய முடியும். ஆகவே இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வீடு நிரம்பினது, அந்த பாத்திரங்கள் நிரம்பினது. அவள் கடனிலிருந்து வெளியே வந்தால், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால், அந்த சாட்சி தான் இன்றைக்கு வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக ஒரு 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட 2 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 5வது அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடன் சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் நிறையப்பட்டது. ஆண்டவர் ஒரு மனிதனை நிரப்புவதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதிலேயும் ஒரு வசனத்தில், அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஆகவே எந்த ஒரு மனிதன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறானோ, அல்லது எந்த ஒரு குடும்பம் தன்னுடைய வீட்டில் அந்த பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டை கர்த்தர் நிரப்புகிறார் என்பதை நாம் அறிய முடியும். ஆகவே இது சபைக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சபையை கர்த்தர் மகிமையினால் நிரப்புகிற கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஜனங்கள் வீட்டையும் அவர் மகிமையாய் நிரப்புகிறவராக இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் தேவன் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவன். இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவாலயம் எப்படி மகிமையால் நிறைந்ததோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அவர் மகிமையாய் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு எதற்காக போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயத்திற்கு எதற்கு நாம் செல்ல வேண்டும்? இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறது. ஆலயத்தில் போய் எதற்காக தங்க வேண்டும், ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே எழுதியிருக்கிறதை பாருங்கள். கர்த்தரை பார்க்கும்படி ஆலயத்துக்கு போகணும். ஆமேன். ஆலயத்துக்கு எதுக்கு போகணும்? ஆமாம், இன்றைக்கி ஆலயத்திற்கு வருகிறவர்கள் ஒருவரை ஒருவர் நாம் பார்க்கிறோம், அல்லது பாடலில் ஆராதனையில் அதை நடத்துகிறவர்களை பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாம் கர்த்தரை பார்க்க ஆலயத்திற்கு வருகிறோமோ அவர்களுக்கு அவர் தென்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணுமா? செய்தி கொடுக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே இருதயத்தில் பதித்து கொண்டு போய் அதை ஆராய்ச்சி செய்யணும். அவர்கள் தான் நற்குணசாலிகளாக மாற முடியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கும் பொழுது அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. இன்னும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தோத்திரம் நிரம்பி வழிய செய்ய நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எத்தனை பேருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறதற்கு ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கையின் சம்பாத்தியத்தில் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி அதை நம்ம நிரம்பி வழிய செய்கிறதற்காக அவர் செய்கிறதை பாருங்கள். தேவனுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் தேவனுடைய ஊழியத்திற்கு பணங்கள் தேவை. ஆகவே உங்களுக்கு பணங்கள் தேவை. ஆகவே எப்பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அநேகம் பேர் என்ன நினைக்கிறார்கள்? சபைக்கு பணம் தேவை என்பது போல நினைக்கிறார்கள். இல்லை, அவருடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்திற்கு அவைகள் தேவைகள் இருந்தாலும் அதை தேவன் வாங்கி உங்களையே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையையும் அதில் காண்பிக்க அவர் விரும்புகிறார். உங்களை நிரப்புகிற தேவன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த காலவெளியில் உங்களுடைய குடும்பத்தை நிரப்புவார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தோத்திர கர்த்தருடைய மகிமையை காணும்படி அவர் தோத்திர நிரம்பி வழியை செய்யும்படி உங்கள் சம்பாத்தியத்தை ஆண்டவர் நிரப்புவார். இன்னும் சொல்ல போனால் உங்கள் வயிற்றை கூட அவர் நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை புத்திர பாக்கியத்தினால் அவருடைய வயிற்றை நிரப்புகிறீர், அவர்கள் அதில் திருப்தி அடைகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது ஒரு உலக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பல வருடங்கள் நீங்கள் குழந்தை பாக்கியம் மற்ற நிலைமையில் இருப்பீர்களானால் இந்த கால செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அது திருமண காரியமாக இருந்தாலும், அது படிப்பு காரியமாக இருந்தாலும், அல்லது ஒரு வீட்டு கட்டுமான பணியாக இருந்தாலும், அல்லது ஒரு வேலையாக இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவார். நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்கள் வயிற்றையும் நிரப்புவார், உங்கள் மனதையும் நிரப்புவார். உங்களை ஆனந்த சந்தோஷத்தினால் நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், உங்களுக்கு சுகம் தருவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியத்தை இங்கே நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நீங்கள் ஆலயத்தில் தோத்திர எதற்காக போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது? கர்த்தரை பார்க்க ஆலயத்திற்கு செல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறதை விரும்புங்கள். நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். இரண்டாவது, மிக மிக முக்கியமானது, ஆலயத்திற்கு நாம் ஸ்தோத்தரிக்க போக வேண்டும் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. ஆலயத்தில் துதிக்கிறதற்கு போக வேண்டும், அவரை பாடுவதற்கு போக வேண்டும், அவரை ஆராதிப்பதற்கு போக வேண்டும். அப்படிப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் குடும்பத்தையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த காலவெளியில் உங்கள் பாத்திரத்தை நிரப்பவும் நிரம்பி வழியவும் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.